நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இந்த பிளாக் வந்து சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே நம்ம வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து போயிருந்தோம். அங்க போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம திண்டுக்கல் போயிட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு திண்டுக்கல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கருவாவும் தம்பியை விட்டுட்டு அந்த பிளான்ல தான் நாங்க போயிருந்தோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பிளான் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்கேயுமே போக முடியல. ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு எங்க சித்தி வீடு வந்து மேட்டுப்பட்டியில இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கூட எங்களால போக முடியல. ரிட்டர்ன் திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். தாடிக்கொம்புல இருந்து வரும்போதே நான் கருவாட்ட பூ கேட்டேன். கருவா வந்து வண்டியை நிப்பாட்டுறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால நம்ம டவுனுக்குள்ள தானே போறோம், அங்கனக்குள்ள வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா திண்டுக்கலுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப கையில காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த பூ வந்து முழம் 50 ரூபாயா, மலர்ந்த பூ வந்து முழம் 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து முட்டு பூ தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா தெரியல, நான் மலர்ந்த பூவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபாய்க்கு ஒரு முழம் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். தலையில பூவை வாங்கி வச்சுட்டு நம்ம நேரா வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டோம். நம்ம வண்டியை தான் வாடகைக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. கருவா வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாவே வாடகை ஓட்டிட்டு வந்தாரு. நைட்டு விடிய விடிய வாடகை ஓட்டினனால அவரால் சுத்தமாவே கண்ணு முழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மட்டும் கொடுத்துருக்குறாரு. நீங்க போறப்ப யாராச்சும் ஓட்டிட்டு போங்க, வர்றப்ப நான் ஓட்டிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி தான் வந்திருக்கு. நம்ம ஊருக்காரவங்களாம் முன்னாடியே வந்துட்டாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் சரி முதலே வச்சு கொடுத்துட்டாங்க போல, வச்சு கொடுத்துட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முதல்ல போயிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊருக்காரங்களே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து காசு வச்சு கொடுக்கறதுக்காக நிறைய பேர் லைன்ல நின்றுருந்தாங்க. நம்மளுமே லைன்ல நின்றுருந்தோம். நம்ம பக்கத்துல வரும்போது சாப்பாடு வந்து வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை எந்திரிச்சு சாப்பாடு பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுமே சாப்பாடை பிரிச்சுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுன்னா அவங்க ஃபுல்லாலாம் சாப்பிட சும்மா ஒரு வாயை எடுத்து ஊட்டிக்கிட்டாங்க. அவங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம நேரா வந்து சாப்பிடுற இடத்துக்கு தான் போக போறோம். நம்ம ஊருக்கார பசங்க மரபுட்டி மாணிக்கங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாதி பேர் வந்து சாப்பாடு பரிமாறினாங்க, பாதி பேர் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து பரிமாறினாங்க. நாங்க வந்து போனோடனே பந்தியில வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா நான் வந்திருந்தேன். ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போகலாம் அப்படின்ற பிளான்ல நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் பிளானே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வர மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் போய் சொல்றாரு. இது நிறையவே வைங்க எனக்கு. ஆமா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வண்டி வந்திருந்தது. நம்ம வண்டியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வேறொரு அண்ணா ஓட்டிட்டு வந்திருந்தாங்க. நானும் கருவாவும் 2 வீலர்ல வந்து வந்துட்டோம். ஆனா ரிட்டர்ன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது கருவா தான் பெரிய வண்டியை வந்து ஓட்டிட்டு வந்தாங்க. 2 வீலர்ல வந்து நானும் டேனியும் வந்துட்டோம். நானும் டேனி வரும்போது சாந்தி கூல்ட்ரிங்க்ஸ் போயிட்டு நான் ஒரு ஜிகர் தண்டா ஒரு ரோஸ் மில்க் சாப்பிட்டு நம்ம நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் டெய்லி வீட்டுக்கு போய் அங்கிட்ட ஒரு 3/4 மணி நேரத்திலேயே கருவா வந்து வந்துட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் திண்டுக்கல் தான் போக போறோம். எதுக்காக அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த இதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் பிரீதா, அவங்க திண்டுக்கல்காரவங்க தான். அந்த பொண்ணுக்கு இதை பத்தி தெரியும். அதனால அவங்க எனக்கு ஒரு போட்டோ வந்து ஃபேஸ்புக்ல வந்து கொஞ்சம் இதா போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. இந்த பாப்பா தான் எனக்கு எப்படி டெலீட் பண்ணணும் என்ன ஏதுன்னு
வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாப்பா கிட்ட கொஞ்சம் நாங்க க்ளோஸ் ஆயிட்டோம். இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நான் சொன்னேன், நீங்க வாங்கக்கா நான் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நம்ம வந்து பிரீதா பாப்பா பாக்குறதுக்காக தான் நம்ம வந்து திண்டுக்கல் வந்து வந்திருந்தோம். அந்த பாப்பா ஒர்க்குக்கு போறாங்க. ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா கருப்பட்டி ராஜா காஃபி ஷாப்ல உட்காந்து நம்ம வந்து எங்களோட டவுட் எல்லாமே நாங்க கேட்டோம். அந்த பாப்பா கிளியரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீங்க எப்படி பண்ணுங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரீதா பாப்பா வந்து நாங்க வந்து பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா இந்த பேச போறாங்க. நம்ம திண்டுக்கல் வந்து வந்திருந்தோம். பிரீதா பாப்பா பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சோசியல் மீடியாவில் 32 பிரச்சனை வச்சிருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் பிரச்சனையா வச்சிருக்கோம். பாப்பா வந்து பார்த்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ரொம்ப நன்றி. சைக்கிள் கொடு. பல வித்தைகளை கத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா பார்க்குற வேலைக்கு இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாம இருக்கு. சுவையில மாற்றி வாய்ஸ் போலாம். சைக்கிள் கொடுத்துரு, ஹைஃபை கொடுத்துரு. மழை மாட்டிக்கிட்டோம். அந்த பாப்பாவை டிராப் பண்ணிட்டு நம்ம வரும்போது நல்ல மழை. அதனால டிமார்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாலத்துல நம்ம வந்து நின்னுட்டு மழை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நேரா கிளம்பிட்டு நம்ம மலையில நல்லா நனைஞ்சிட்டோம். நம்ம அங்க இருந்து நம்ம தாடிக்கம் போறதுக்கே மணி வந்து 9:30க்கு மேல ஆயிடுச்சு. அதனால ஒரு ஹோட்டல்ல வந்து தம்பி வேற பசிக்குதுன்னு அழுதானா, அதனால ஒரு ஹோட்டல்ல ஒரு தோசை 2 புரோட்டா வாங்கி சாப்பிட்டு தம்பிக்குமே ஊட்டி விட்டுட்டு நம்ம அங்க இருந்து நேரா பாவா மெடிக்கல் போயிட்டு, தம்பிக்கு வந்து கோல்டு அதிகமா இருக்கு, கருவாக்குமே சளி பிடிச்சிருந்துச்சு. அதனால அவங்களுக்கு எல்லாம் டேப்லெட் டானிக்கே எல்லாம் வாங்கிட்டு நம்ம நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.